முருகாசரம், நீங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா விளக்கு ஏத்தாதீங்க. என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு பாக்குறீங்களா? பின்ன என்னங்க, கோவிலுக்கு போய் என்ன வேண்டிப்போம்? என்னுடைய பாவங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டிக்கிறதுக்கு கோவிலுக்கு போய் விளக்கு போடுவாங்கன்னு பேரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பார்க்கும்போது இல்லாத பாவத்தை எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு வரோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்களே கொஞ்சம் பாருங்க. விளக்குகள் வாங்கிட்டு வராங்களே அந்த பிளாஸ்டிக் தட்டு, அதோடு சேர்த்தே மக்கள் இந்த விளக்கை ஏத்திடுறாங்க. அப்படி இல்லைன்னா அது பக்கத்திலேயே மொத்த குப்பையுமே போட்டுட்டு வர்றதுனால அந்த கோவில் எவ்வளவு அசுத்தமாவது தெரியுமா? என்னமா அதுக்காக கோவிலுக்கு போனா விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொல்றியே அப்படின்னு பாக்குறீங்களா? அந்த கடற்கண்ணி வச்சிருக்கவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் வீணா போகுமே. என்னமா விளக்கு ஏத்தவனான்னு சொல்ற அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அவங்களுடைய வாழ்வாதாரமும் போகாதவாறு, உங்களுக்கும் பாவம் சேராதவாறு ஒரு சில சின்ன விஷயங்கள் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதெல்லாம் ஏத்துக்கோ. கோவிலுக்கு போனா விளக்கு ஏத்தினா புண்ணியம் சேருதான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா ரொம்ப இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது அதை சுத்தம் பண்றாங்கல்ல, அவங்களுடைய நிலைமையை நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதனால நல்லெண்ணெய்யோ நெய்யோ